ரெடியாப்பா? வண்டி ரெடி இல்ல, டீ ரெடி. களைச்சு போய் வந்திருப்ப, சுட சுட ஒரு கிளாஸ் டீ அடி. புடி 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 புடி. அதே மெக்கானிக் ஷாப்ல டீ சப்ளை கூட நடக்குதா? பரவாயில்ல பரவாயில்ல. என்னது? அரே மாணிக்கா, என் வண்டி ரேடியேட்டர் கொதிக்கிட்டு கூல் பண்ணி கொடுனா. என் வண்டியில டீ போட்டு என் டீ குடுக்கறியா நீ? இது என்ன சார், இல்ல வண்டியில சமையலே செய்யறாரு இவரு. கைமா பிடிக்குமா உனக்கு? செய்வடா. ஊரா விட்டு வண்டி பெருசா இருந்துச்சுன்னா குடும்பமே நடத்துவாங்க. என்னையா பெரிய வண்டி கொண்டாந்துட்ட? தீப்பெட்டிக்கு 4 சக்கரத்தை மாட்டி விட்டுட்டு வண்டியா காயலாம் கடையில கடக்க வேண்டியது இங்க போட்டு கழுத்து இருக்குறியா? ரொம்ப துணிச்சலியா உனக்கு. உன் வண்டியில் எவன் ஏறுவான்? எதை நம்பியா கடை வச்சிருக்க? ஒண்ணு பண்ணு, ஆரணை கழட்டி கையில் எடுத்துக்க. ரோடு பூரா அடிச்சுக்கிட்டே போ. ரோடு எல்லாம் கிளியர் ஆகும், தாராளமா நடக்கலாம். போயா, வண்டியை கொண்டு போய் கூவாத்துல ஊற போடியா. சரியா? அதே மாணிக்கம், உன்னை நான் கூவாத்துல ஊற போட நான் சிங்கி இல்ல. உன்னையால சிங்கி இல்லைன்னு சொல்லுவாங்க. வண்டியை தாரியா வண்டி இல்லைன்னு சொல்றேன். அரே என்ன வேண்டாலும் சொல்லு, நான் பொறுத்துக்கிறேன். என் வண்டி ஒண்ணு சொல்லாதே. என் வண்டி ஏலத்து மேல 3 தப்பா சத்தம் கொடுத்து ஏற்றது. ஆமா, ஏலத்துல 3 தப்பா. இப்ப ஏலத்துல விட்டா ஒரு சத்தம் கூட வராதியா? வர்ற சத்தம் பூரா வண்டியில தான் வரும். நல்லா இருந்துச்சு, அதையும் கத்துது. அரே மாணிக்கம், ரேடியேட்டரை கூல் பண்ணல, இங்க கொலை விடும். நிறுத்தல, நிறுத்துவேன். அவ சொல்றதோட சரி, நான் செஞ்சே காமிப்பேன். என்ன அவளை ஈஸியா நினைச்சுட்டா? சுட்டு போட்டுவேன். ஏன் மேலையா? கோவிந்தையிலே இவங்கிட்ட முதல்ல சண்டை. ஏன் வண்டியை சரி செய். என் வண்டியை சண்டை. ஏன் வண்டியை சரி செய். வண்டியை விட்டுட்டு போறேன், சாயங்காலம் வருவேன். ரிப்பேர் செய்து வை. பாவம், உனக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டேன். புவர் பாய். ஏழை பையன்னு சொல்றாங்க. இவனையா? நோ நோ நோ, உன்னைத்தான் பாய். என்னடா இந்த பொம்பளை வெள்ளக்கார பொம்பளையா இருக்கிறா, கழக ஆடிட்டு போறா. யார பாத்திரம் யார பையன் சொல்லிட்டு போறா அந்த அம்மா? உங்களை பத்திதான். நானாடா? ஊர்ல 5 காணி நிலம் இருக்கு, 3 தென்னை மரம் இருக்கு, 2 வீடு இருக்கு, 5-6 கார் இருக்குடா. இங்க இருக்கா? அரே மாணிக்கம், நம்ம நிக்கிறோம், பையன்கிட்ட போய் லடாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முதல்ல நம்ம வண்டி ஏர் கண்டிஷன் போல கூல் பண்ணி கொடுமா. சிங்கு வெறுங்கையில முளம் முளை சொல்றியா? ஒரு 5 or 10 அட்வான்ஸா கொடுத்தேன்னா ஏர் கண்டிஷன் என்னையா செத்த போன மாதிரி ஜில்லுன்னு ஆக்கிடுற வண்டிய. 5 or 10 என்ன கடவுற? மாணிக்கம், பர்ஸ வீட்டு மேலே வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டு மேல வச்சுட்டு வரதுக்கு அப்புறம் இங்கேயா பாக்கெட் தைக்கிற? மறந்துட்டேன்பா. சில்லறை இல்லாங்க சொக்கா போட்டு வர. வந்த உடனே துறைக்கு கோவம் வருதா? டீ போட்ட வண்டியில என்ன எப்படி பிடிச்சி தூக்குனா இப்படி? அரே என்னால முடியாது, அது வேற. ஏயா, உன் கண்டிஷன் சரியில்லை, வண்டி ஏர் கண்டிஷன் பண்ணணுமா? இந்தாயா வந்த உடனே சத்தம் போட்டிய வண்டியில குடுத்தன வைப்பேன்னு. நீ பணம் கொடுக்கல, இந்த வண்டியில ஆரம்பிப்ப. அரே மாணிக்கம், நம்ம வண்டியிலே குடித்தனே வச்சிடாதே. அவன் பணத்தோட வர்றான், இப்ப வர்றான். போயா, பணத்தோட வா. எங்கிட்ட வச்சுக்காதயா. மெக்கானிக் மாணிக்கமா மசாகா. நான் இங்க இருக்கும் போது எந்த வண்டி வந்தாலும் அலறும், எவன் வந்தாலும் அலறணும். திருப்பி ஏறா சோமாரிடே. வாடா. இதெல்லாம் என்ன கலாட்டா? அது நீங்க இல்லாதனால இவர ரிப்பேர் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏண்டா கம்பெனிக்கு இருக்கிற நல்லவரை கெடுத்துறதுன்னு வச்சிருக்கியா? அது கூடிய சீக்கிரம் நடக்கும். தாத்தா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? ஆமா, இது பாருங்க, நாம இனிமே சந்திக்க முடியாது. எனக்கு தெரியும், பொம்பளை இது மாதிரி தான் பேசுவாங்க. அப்பதான் காதல் வளருதுன்னு அர்த்தம். ஐயே, அது இல்ல, நான் சொல்றது சத்தியமா உண்மை. செய்ய கிளாஸும் முடிஞ்சு போச்சு. ஏன் தைக்கும் போது துணியை கிழிச்சு விட்டியா? துரத்தி விட்டாங்களா? பாடமே முடிஞ்சு போச்சு. நான் இனிமே வீட்லயே அடைஞ்சு கிடக்க வேண்டியதுதான். ரொம்ப நல்லதா போச்சு. அனாதைகளா ரோட்ல சந்திக்கிறத காட்டுல இனிமே வீட்லயே பாத்துக்கலாம். ஐயோ, தவறி கூட வீட்டுக்கு வந்துடாதீங்க. ஏன் வேற வேணாலும் வரானா? உங்க அப்பா இருப்பாரு. உங்க அப்பா இருந்தா எப்பமா முடிச்சுட்டு இருப்பாரு? தூக்கவே மாட்டாரா? தூங்குவாரு. அப்ப அம்மா காவல் இருப்பாங்க. அம்மா தூங்கினா அப்பா காவல் இருப்பாரு. உங்க அம்மாவுக்கு தானே அப்பா காவல், உனக்கு 2 பேருமே எனக்கு தான் காவல். மாத்தி மாத்தி இருப்பாங்களா? ஒண்ணு பண்ண, பையன் தூக்கிட்டு வந்துட்ட, வந்தது வந்த இப்படி பொடி நடையா புறப்பட்டுருவோமே. உலகத்துல எங்க போனாலும் எங்க அப்பா கிட்ட இருந்து தப்ப முடியாது. மை போட்டு பாப்பானா? எனக்கு பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, விவரமா லெட்டர்ல எழுதுறேன். நான் வரேன். தாடா தாடா, லெட்டர்ல சந்திக்கலாம். நேர்ல வந்தா பேச மாட்டாங்க, லெட்டர்ல. இதுக்குதான் அப்பா அம்மா இல்லாத அனாதை பிள்ளைகள காதலிக்கணுங்கிறது.
ஏண்டி முண்டா முண்டா, உன்னை தரைய கிளீன் பண்ண சொன்னா என் தலையவா கிளீன் பண்ண சொன்னேன்? இல்லீங்க, தீ பிடிச்சு எரிஞ்சு. என் தலையிலயா தீ பிடிச்சது? இல்ல, ஒரே புகையா வந்துச்சு. சுருட்ட பிடிச்ச? அது எனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லிட்டு பிடிக்கணும். இனி எதை செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யறேன். ஐயோ, நான் இப்ப ஆபீஸுக்கு எதை போட்டுட்டு போறது? ஐயோ, துணியெல்லாம் வண்ணாங்கட்டியெல்லாம் போட்டுருக்காங்க, நாளைக்கு எல்லாம் கொண்டு வருவேன். அப்ப நாளைக்கே போஸ்ட் ஆபீஸ் போன்னு சொல்றியா? உங்க அப்ப கணக்க புள்ள வேலை பார்த்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட் உத்தியோகம்டே, கரெக்டா போறேன்னா சீட்டை கழிச்சிருவான். ஏங்க இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றதா? ஒரு பக்கெட் தண்ணி கொண்டா. தண்ணியா எதுக்கு? இதே இடத்துல கொட்டு முண்டா, போடி. பழைய யூனிஃபார்ம் இருக்கு, எடுத்துட்டு வந்து தொலை. ஐயோ, அது இப்ப இங்க இல்லீங்க. இங்க இல்லையா? இல்ல. என்ன உங்க அப்பனை கொடுத்துட்டியா? போய் அதைத்தானே அவருக்கு கொடுக்கணும். அதை போட்டுட்டு இந்த இதை வாங்கிட்டேங்க. எதை போட்டு எதை வாங்கினா? இந்த பக்கெட்டை உங்க கையில இருக்கு பாருங்க, அதை வாங்க. நான் பழைய துணியை போட்டுட்டு. யார கேட்டு போட்ட? ஏனுங்க, பழைய துணி போடுறது கூட அவங்கள கேட்கணும். ஓஹோ, புதுசு போட்டா கேப்ப போல இருக்கு. ஜவுளி கடைக்கு போயிட்டு வரேன். ஒண்ணும் சலிச்சுக்காதீங்க. எவ்வளவு பணம்னு சொல்லுங்க, எங்க அப்பா உடனே அனுப்ப சொல்றேன். உங்க அப்ப கோடீஸ்வரன், சொன்ன உடனே அனுப்பிச்சிருவான். கோடி முண்டம். இந்த பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பாவே இழுத்து பேசாதீங்க. உங்க அப்பனை நான் ஏண்டி இழுக்கிறேன்? உங்க அம்மா இழுப்பா? ஆமா, இழுப்பா. அவர் மட்டும் அந்த காலத்துல மனசு வைக்கலன்னா நான் உங்களுக்கு கிடைச்சிருப்பேனா? ஐயோ, பெரிய பொக்கிஷம் கிடைச்சு போச்சு எனக்கு. ஆமா, இப்ப அப்படிதான் இருக்கும். நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். நீங்க முந்தி மாதிரி என்கிட்ட கொஞ்சம் கூட பிரியமாவே இல்ல. இப்ப என்னத்த நான் சொல்லி விட்டேன்? சந்திரமதி மாதிரி ஒப்பாரி வைக்கிறேன். என் தலையில பக்கெட்டை போட்டுட்டு அது தொலையட்டும். உன் மாவ எங்க? தைய கிளாஸுக்கு போயிருக்கான். இது அவளத்தான் போக கூடாது சொன்ன. ஏன் போனாவ? போகாம வீட்டுல இருந்துட்டு என்ன செய்யறதா? இது சமைக்க கத்து கொடுக்கறது? ஆனா நான் சொல்லீங்க, ராதா கேக்குறா. ராதாவா? எப்ப வந்தாய்வா? உன்னதான் மறுபடியும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிருக்கல. இல்லப்பா, வந்து வந்து மாணிக்கத்தை பார்த்து. மாணிக்கம்? அவன் யாரும்? மாணிக்கம்? ஐயோ, மாணிக்கம் இல்ல, மாணிக்கவல்லி. என்னோட ஸ்கூல்ல படிச்சாலே அவ. உன்னோட எவ்வளவுதான் படிச்சான், எனக்கு என்ன தெரியும்? நான் இனிமே அவனை வந்து பார்க்க முடியாது, நீ வேணும்னா என்ன வீட்டுல வந்து பாரு மாணிக்கவல்லின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மாணிக்கவல்லியும் மராதவல்லியும் இனிமே வெளியே தருவ போன காலை வெட்டி விடுவா. இவளுக்கு ஏத்த ஒரு அம்மா. கோவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. போடி. கோவத்துக்கு குறைச்சல, வேற எதுல குறைச்சல்? என்னடா முன்னும் பின்னும் போற? டிரைவிங் ஸ்கூலா? பேசாம பாத்தீங்களாமா, வண்டியில எந்த கோளாறும் கிடையாது. அப்போ கோளாறு எல்லாம் இங்கயா? யாரு இந்த அதிக பிரசங்கி? கோச்சுக்காதீங்க, அவன் என்னுடைய அசிஸ்டன்ட். பேருதான் அசிஸ்டன்ட், ஆனா எல்லா வேலையும் நான் தான் பாக்குறது. இவர் வெறும் மேற்பார்வை, மேஸ்திரி. சரி சரி, என் வண்டியில ஏதோ சம்திங்கிறா, சரியா கவனிங்க. மன்னிக்கணும், எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? இந்த வண்டிக்கு யாருங்க டிரைவர்? செல்ஃப் டிரைவிங். நீங்க தான் ஓட்டுறா? அப்ப முக்கியமா மாட்ட வேண்டியது மாட்டிட்டா சரியா போயிடும். பணம் வாங்கல, சீக்கிரம் கொண்டு வந்து மாட்டுகளே. இதோ. டேய், என்னத்தா மாட்ட போற? வேற என்னத்த சொல்றா? எல்போ. யூ மேனர்லெஸ் ப்ரூட். ஏண்டா, நீ பாட்டுக்கு எல்போட கொண்டே மாட்டிட்டியே. பெரிய வீராதி வீரன் நினைப்பா. அவன் யார் தெரியுமா? சொன்னால டிரைவர்னு. அவங்க அப்பா யார் தெரியுமா? கிளீனரா? ஆமா, கிளீனர். முதல்ல உன்னை வந்து கிளீன் பண்ண போற. போடா. யாரப்பா அது? மாணிக்கம்? மாணிக்கம் மேல இருக்கிறாயா? கூப்பிடப்பா, லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா பாதி, இதுக்கு வந்து சர்க்கஸ் கம்பெனில பார் விளையாண்டுட்டு இருந்தியா? எனக்கு எல்லா விளையாட்டும் இங்கதான்யா. இது என்ன சர்க்கஸ் கம்பெனியா, ஒர்க் ஷாப்பா? அதெல்லாம் எதுக்கியாயோ? ஏயா லெட்டர்னு சொல்லி எங்க? அட பாவி, ஒன்ன பிடிக்க போறேன்னு சொல்லி எல்லா லெட்டரும் கீழே விழுந்துருச்சா? மாணிக்கம் எங்க? யார் யா நீ? நான் தாயா மாணிக்கம். முண்டா முண்டா, முதல்ல சொல்லப்படாது. குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வசதியா படுத்துக்கிட்டு இருக்கிறியா? கொஞ்சம் புடிச்சுக்கியா? எலை, ஏன் நீங்க கையுமா இருக்க? நான் என்ன போஸ்ட் ஓட்டுவேனா, போஸ்ட் மேனா? இறங்கினா கூட விட்டுருவேன். ஐயோ விட்டுறாதையா. இறங்கினதுக்கு அப்புறம் ஏடி கொஞ்சம் ஓரமா சாச்சி வச்சிரு. நானு ஆமாயா. ஏடி மேல ஏறி ஆளுகளை இங்க கொண்ட அதையா என்ற உனக்கு அந்த உத்தியோகம். கையெழுத்த போடு. நீயே போட்டுக்கியா? கடா பாவி, 7 வருஷம் நான் உள்ள போனேன்டா. எனக்கு கையெழுத்து போட முடியாதியா? கை சுடிக்கிருக்கா? ஐயா, எழுத படிக்கவே தெரியாதியா? தெரியாதா? மூக்கு மோரையாவது சுத்தமா இருக்க, ஒத்தி எடே. ஏய், என்ன கோயில் பிரசாதமா கண்ணுல ஒத்திக்கிறத?
வெள்ள நீட்டுறா, கட்ட வெள்ள நீட்டு. யோ இப்படி வாயா. யாரப்பா இது? ஒரு கோணப்ப ஒரு இங்க இருந்து அங்க வர்றோம், இங்க இருந்து அங்க போறோம். பரட்டி எடு. இதுலயா? வேற எதுல? முகத்திலயா? எப்படியா? அட போயா. ஏண்டா புரட்டுற லட்சணமா இது? போஸ்ட் ஆபீஸ்ல என்ன புரட்டிடுவாங்கடா? ஐயோ, நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒருத்தன் கடுதாசி எழுதுறான், அதை வேற கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு. இந்த கடுதாசி அறிவு வேணும், சொல்றவனுக்கு வேணும். அரே என்னடா சொன்ன? எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு தெரியுமில்ல, வெறும் காயத்தை கொடுத்துட்டு போயிட்டா யார் படிக்கிறது? போஸ்ட்மேன் தபால கொண்டாந்து தான் கொடுப்பான், படிக்கிறதுக்கு ஒரு ஆள் சம்பளத்துக்கு வச்சுக்கோ. நீயே இருந்துக்கியா? நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல எனக்கு சம்பளம் வேற கொடுக்குறியா? படிச்சு காமியா. மரியாதையா கேள்றா. அப்படி கொண்டா. அப்படி மெக்கானிக் மாணிக்கம், நம்பர் 22, கண்ணன் காரேஜ், சென்னை 26. கவரியா படிக்க சொன்ன உடனே உள்ள போயா. உள்ள நீ என்னத்த கொடுத்து கிழிக்க போறியோ? உள்ள வேற போகணும், வெளியில வரணும்ன்ற. அன்பு தெய்வத்திற்கு அடிமை ராதா. அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருந்தாலும் என்ன எழுதியிருக்குன்னு படியா. அன்பு தெய்வத்திற்கு அடிமை ராதா எழுதுவது உனக்கு இல்லடா, கோயிலுக்கு. ஐயோ, அவ என்ன தெய்வமா நினைச்சு எழுதியிருக்கிறா. ஓஹோ, மெக்கானிக் தெய்வம் புதுசா இருக்க. அன்பு தெய்வத்திற்கு அடிமை ராதா எழுதுவது. மாணிக்கம், அதுல பாரு, 1942 ஏரிக்கரை மேல நிப்பேன், எங்களவ ஓடி வருவா பாரு, ஓட்டம் கண்கொள்ளா காட்சி. ஏரிக்கரையில ஓடினோட விடுங்க, கவர்ல இருந்து வந்தாலே அவ என்ன ஆனா? கவரை விட்டு வெளியில வந்திருக்கா. தங்களை சந்திக்க முடியாமல் தவிக்கிறேன். இதே மாதிரி தான் பாரு மாணிக்கம், 3 மைலுக்கு அந்த பக்கம் நிப்பேன், ஓட்டமா ஓடி வருவா பாரு. ஐயோ, ஒரே ஓட்டப்பந்தய காதலா இருக்குதே, இத படிங்க. தமயந்திக்கு ஓர் அன்னம், ராமனுக்கு ஓர் அனுமா, தூதுக்கு உதவியது, எனக்கு யாருமே இல்லை. அனாதையா? அனாதையா இருந்தா தான் பரவாயில்லையே, எப்போ விஷயம் முடிஞ்சிருக்குமே. மேல இந்த கடிதம் நான் விடும் தூது, எங்க அப்பா முன்கோபி, முரட்டு ஆசான். அதுல பாரு மாணிக்கம், ஐயோ மறுபடியும் 1942 43 நினைக்கிறேன், மாரியம்மன் திருவிழா நடக்கு. மதில் மேல ஏறி குதிச்சு மீனாட்சி அருவாளோட வப்ப வந்தான் பாரு, ஓடி இருக்கும் பாரு ஓட்டம், என் முட்டி ரேஞ்சு இன்னும் சரியா. மேல அத்தான் என்னடா இது, தெய்வத்திலிருந்து அத்தானுக்கு வந்துட்டா. நாளை மாலை 5 மணிக்கு எலியட் பீச்சில் சந்திப்போம், காத்திருப்பேன். பார் 4:30 மணிக்கெல்லாம் போ, பாவம் காத்திருப்பான். நான் போக மாட்டேன், அவங்க அப்பா வெட்டுக்கத்தியோட நிப்பானே. ஏண்டா கோழை காதலிச்ச? நான் வர்றேன், உன்னை கூட்டிட்டு போறேன், அவ அப்பனை நான் பாத்துக்கிறேன். பொண்ணை நான் பாத்துக்கிறேன். வர்றேன். எலியட் பீச் 5 மணி, அப்பா அருவாள், போஸ்ட்மேன் துணை, கடவுள் தான் காப்பாற்றணும். என்னங்க? யாரே? நான் தான். என்னது? என்ன விளையாட்டுதான்? என்னங்க இது? என்ன இதெல்லாம்? அச்சச்சோ, உன்னை பார்த்தவொடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மிஷின் தான் ஓடிச்சாக்கும். மன்னிச்சிருக்கிற, சரி பண்ணிடுறேன். இது ஐயோ, கொஞ்சமா ஐயோ, என்னது இந்த? ஐயோ, குயில் மாதிரி ஆயிட்டா, நீ குளிக்கிறது பெட்டர். ஏண்டா மாணிக்கம், ஒண்ணும் பயப்படாத, வந்திருக்கிறது எங்க வாதியார் தான். சும்மா தைரியமா வாங்க, மிஷின் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு காரு, இதுக்கு ஒரு பெயிண்ட், இது அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு, இது என்னமோ ஆட்டோ ரிக்ஷாவே காரா மாத்தின மாதிரி இருக்க. என்னையா நீ? யாரோ 2 பேர் கொண்டு போட்டாங்க, போட்டா பெயிண்ட் அடிச்சு விடுறதே. ஆமா, என்னையா ஆளையா காணோம்? ஆளா காணாமா? 3 நாளா வெளியில தலை நீட்ட முடியலடா, கை காலு போட்டது போட்ட மாதிரிக்கே இருக்கு. அப்படி போட்டாருங்களா? நான் தெரியுமே, அதையான் கலப்புற. அம்மாளியா? ஆமா, இங்கேயே வந்தாச்சா? வந்தது மாத்திரம் இல்லையா, சதா அப்பனே நினைச்சு நடிக்கிட்டு நிக்குது. சரிதான், பொண்ணு வளர்க்க தெரியாத முட்டா பைய போல் இருக்கு. நானா இருந்தா பொண்ணே பெற்றிருக்க மாட்டேன். பெற்றிருக்கேன், இருக்க. எனக்கு தெரியாத? எனக்கு தெரியுமே. உனக்கு தெரியாம எப்படியா? ஒழுங்கா பொண்ணை கட்டி கொடுப்பேன், இல்லைன்னா கைய காலை வெட்டி போடுவேன். பலே, உன் வழி வருமாயா? எந்த பயலுக்கு வரும்? சொல்லுவனே, அடிக்கடி 1942 இவர்தான் என்னுடைய குரு, தெரியுமா? வாத்தியா இல்ல, படிக்கிற காலத்துல படிப்பை விட்டு பாக்குறவரையெல்லாம் ஏண்டா வாத்தியார் வாத்தியார் உயிரை வாங்குற? வாழ வைக்க வந்த தெய்வம், கும்பிடு. இருக்கட்டும். தைரியமா கும்பிடு, ஏன் தயங்குற? உங்க அப்பா மாதிரி ஜடம் இல்ல, கும்பிட்டுக்க.
அந்த பக்கம் திரும்பியே நில்லு, இந்த பக்கம் வேணாம். இரு வர. ஆமா, இந்த பொண்ணுக்கு முகம் இருக்கா? இப்ப காமிச்சதையா? என்னத்த காமிச்சது? முகம் கருப்பா இருக்குன்னு சொல்றியா? கருப்போட மட்டும் இல்ல, பயமா வேற இருக்கு. யோ, யார் நீ கொஞ்சம் இரியா, கழுவி காமிக்கிறேன், அசந்துருவேன். தங்க விக்கிரம் மாதிரி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லி சர்டிபிகேட்டா கொடுப்பேன். இரியா, நிஜ உருவத்தை காட்டுறேன். இறப்பா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, சரி விடு. நான் ஒரு முக்கியமான விஷயமா உன்கிட்ட சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன? என் பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வர்றாங்க, நீயும் வரணும். ஏன் நான் எல்லாம் இருக்கியா? யாரா அவன்? சிநேகிதக்காரனா நீ? மரியாதைக்காவது வர்றேன்னு சொல்லப்படாது. யோ, உன் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சுட்டா அப்புறம் என் கதை என்ன ஆறுது? கவலைப்படாத, உனக்கு சௌரியப்பட்டா ரெண்டே ஒன்னா வச்சு போடலாம். சௌரியம் இல்லையா, ஒன்னாவே வச்சிருக்கியா? சரி, அவ அப்பா அட்ரஸ் சொல்லு, நானே மோதி பாக்க. ஐயோ, அதெல்லாம் தெரியாது, இரு கேட்டு சொல்றேன். இந்தா அந்த முகத்தை பழையபடின்னு திருப்பாத. நாளைக்கு அட்ரஸ கேட்டு வை, நான் வர்றேன். சரி. ஆ. அதா தங்கமான மனுஷன், எனக்காக எவ்வளவு உதவ வாங்கியிருக்கான் தெரியுமா? அவன் முன்னாலும் உன் முகம் இப்படி ஆயி போச்சு. உன்னை கருப்பு பொண்ணு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். நல்ல வேளை, கடவுள் புண்ணியத்துல என் முகம் கருப்பா மாறினது ரொம்ப நல்லது. நீங்க தப்புனீங்க. இல்லன்னா உங்களை மடி மேல தூக்கி போட்டு கொடல உருவி மாலையா போட்டுட்டு இருப்பாரு நேரம். ஏன் நாடகத்துல நரசிம்ம அவதார வேஷம் கட்டவனா? மண்ணாங்கொட்டி. அவர் யார் தெரியுமா? தெரியுமே, தபால்காரன். அது மட்டும் இல்ல, எங்க அம்மாக்கு புருஷன். சரி. எங்க அப்பா. என்ன விட்டுருங்க, எனக்கு அவசர வேலை இருக்கு. அரைஞ்சு பல்ல உடச்சு விடுவோம். மெனக்கட்டு கூட்டு வந்திருக்க, அவசர வேலை எங்களுக்கெல்லாம் இல்லையா? இரு வர்றேன். ஐயோ, என்ன நடக்க போதும்? இரு வரேங்கிறானே. இருந்த தர வருவான், போயிட்டா நெருங்கையோட போயிருக்கான். எந்த இடத்த கொண்டு போறானோ? உயிர் போறது நிச்சயம். ஆமா, ராதா, சீக்கிரம் ஆகட்டுமா? மாப்பிள்ள வந்துட்டாரு. இந்த பாடா போன மனுஷன் வந்தா உங்களை உட்கார வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சாரு தெரியலையே. சீக்கிரம் சீக்கிரம். வாங்க தம்பி, சௌக்கியமா? சௌக்கியம் தான். உங்க கூட யாரும் வரலீங்களா? வந்தார தலப்பா கட்டிட்டு இரு வரேன்ட்டு உள்ள போயிருக்காரு. எங்க வீட்டுக்காரர சொல்றீங்களா? அவர் இல்லைங்க, உங்க கூட யாரும் வரலையான்னு கேட்டேன். ஏன் நான் ஒருத்தம் போறாது? எதுவா இருந்தாலும் நான் தான் அனுபவிக்க போறேன். சரியா சொன்னீங்க. மாப்பிள்ள இருங்க, வரேன். மாப்பிளையா? அவனடா நான் இரு வரேன்ட்டு போயிருக்கான். இவங்கடா நான் மாப்பிள்ளை இரு வரேங்கிறாங்க. எங்க கொண்டு போய் விட போதோ தெரியல. என்னங்க அது? என் கண்ணை நம்ப முடியலையே. ராதா, எனக்கும் அப்படித்தான். அப்பா கிட்ட விவரத்துல சொல்லிட்டீங்களா? ஓஹோ, நான் ஒண்ணுமே சொல்லல. உன் சைடு எப்படி? நான் ஒண்ணுமே சொல்லலையே. இது ஒண்ணுமே சொல்லலையா? ஏன் இப்படி மறைச்சு பாக்குறீங்க? பசி போல இருக்கு, கப கபன் சாப்பிடுங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். எனக்கு என்ன பண்ணதா? ஆமாங்க. ஐயோ வேண்டாம். ஏங்க? இல்ல, மைசூர் பாக்கு லட்டுக்கு மத்தியில மூசுகிட்ட வச்சிருக்குது. உங்க அப்ப எலிப்பாசானத்தையே கலந்துருப்பா இதுல. சேச்சே, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ராதா, ராதா, போய் காப்பி தண்ணி கொண்டாமா? தண்ணி போதுங்க. என்னங்க அப்படியே வச்சிருக்கீங்களா? பலகாரத்தை சாப்பிடுங்க. இருக்கட்டும். ஏனுங்க தம்பி, உங்க சித்தப்பா பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சிருந்ததே, அது இப்ப எப்படி இருக்குதுங்க? புள்ளைய விட்டுருச்சு, சித்தப்பனையா பிடிச்சிருக்குது. இப்ப அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? துணி எல்லாம் கழிச்சுக்கிட்டு கல்லெடுத்து அடிக்கிறாரு. ஐயோ, விராட்டி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளையோட பேசிக்கிட்டு இருக்கானுங்க. மாப்பிள்ள வந்தாச்சா? ஆமா மாமா, நானும் அப்பாவும் சேர்ந்தே வந்துட்டோம். வாங்க வாங்க. ஏன்ப்பா நம்ம கையில ரயில் கூஜா வச்சிருந்த மாதிரி எங்க? இது பொள்ளாச்சி ஸ்டேஷன்லயே மறந்து வச்சுட்டோம்டோ. இப்போ ஒலி பேசுற வழியில யாருக்காவது வித்துட்டு இருப்ப. என்ன வாசல்லே தகராறு? உள்ள நிறைய இடம் இருக்கு. வா வர வர வர. ஒண்ணு இல்ல, உட்காருங்க. மாமா. யாராரு எந்தெந்த சேர்ல எப்படி உட்கார்றது மாமா? சினிமாவை பார்க்க வந்த உட்கார்ற. உட்கார்ற உட்கார்ற. நல்லா உட்கார்ற. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல ஏன்டா இப்படி எல்லாம் படிக்கிட்டு இருக்க? பொண்ணு பார்க்க வந்தியா? இந்த அப்போ இது உனக்கு. இது யாருங்க? இது நம்ம உயிர் தோழர், பேர் மாணிக்கம். இவர் சதாசிவன், நம்ம சம்பந்தி. இவர் மக. அவர் இவரோட மகனா? இவரு
என் மகன் அவன். அப்பா, பொண்ணு கோச்சிட்டு உள்ள போகுது. விஷயம் ஒண்ணு இல்ல. என்ன வயசானாலும் என் சம்சாரத்துக்கு முகத்துல மாத்திரம் இளம போறதில்ல பாருங்க. ஆமா, இது மாப்பிள்ளை என்ன பண்ணுது? காலையில எழுந்த உடனே வேர்க்கடலை சாப்பிடுவேன். அப்புறம் பல்லு விளக்குவியா? அப்படின்னா என்னப்பா? என்ன கேட்ட? சரி, தெரியாத விஷயத்த அப்படியே விடுங்களேன். நிறைய பசங்க வருவாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு கோலி ஆடுவேன். அவங்க என்ன போனதுக்கு அப்புறம் தனியா கில்லி ஆடுவேன். அப்புறம் பல மேதைகள் எழுதின புத்தகத்தெல்லாம் தனியா உட்கார்ந்து படிச்சு கழிச்சு. பொய்யே விளையாட்டுக்குள்ள சின்ன வயசுல பார்த்தது. ஆமா, பேர் என்ன? கோகுல கிருஷ்ணன். கோகுல கிருஷ்ணன். கோலி விளையாடுற நேரம் போல. ரொம்ப புத்திசாலிங்க, பல விஷயங்களை பக்குவப்படுத்தி வச்சிருக்கான் பைய. பத்திரமா வச்சிருக்க சொல்லுங்க, தேவைப்படும் போது கேட்டு வாங்கிக்கலாம். அதெல்லாம் நிறைய கொடுப்பான். இத வந்துட்டேன். பேசிக்கிட்டு இருங்க. இருட்டு. இந்த மாணிக்கம் பொண்ணு குணமெல்லாம் எப்படி? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னடா பொண்ணு அழகா இருக்குமா? டேய், பொண்ணோட பார்க்க வந்த? ஆமா. நீ யார பார்க்க வந்த? நானு மாமனார பார்க்க வந்தேன். பாத்துட்டியா? பார்த்துட்டு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சத்தம் போட்டனா ஒரே ஏத்து சதக்கணும். பொண்ண பிடிக்கலன்னு சொல்லணும். இப்பவே எனக்கு பிடிக்கல. பொண்ண பார்த்ததுக்கு அப்புறம் பிடிக்கலன்னு சொல்றாங்க. சரி, மடக்குடா மடக்கு. என்ன கோகுலு, என்னங்க? ஒண்ணு இல்லப்பா, இவர் வந்து ஆசையா இருக்கான். ஆசையா இருக்கா? கிட்ட வாட. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நம்ம பொண்ணு படிச்ச பொண்ணு. அவனை பார்த்தா கோமாளி பையன் கணக்கு இருக்கிறான். போய் அவனை கொடுக்கணுங்கிறீங்களா நம்ம பொண்ணு? கோமாளின்னு தப்பா நினைக்காத. அவங்கிட்ட ஏதாவது விஷயம் இருக்கும். நம்ம பொண்ணு படிச்சிருக்கு, அவங்கிட்ட பணம் இருக்கு. ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தா சரியா போயிடும். அவங்க அப்ப ஒண்ணு சொன்னானே, கவனிச்சியா? என்னத்த? அவன் ஏதோ படிக்கிறானாமே. படிச்சு கிழிச்சான். கிழிச்சா வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். வாழ்க்கை பூரா அவனுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருங்க. சும்மார், உனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மா, உன்னை பாக்குறது காத்துக்கிட்டு இருக்காங்க. போ. அட போயம்மா. என்னடா வம்பா இருக்குது, அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, இவன் பாட்டுக்கு இருக்கிறான். ஆமா, ராதா, கோகுல கிருஷ்ணன் மாப்பிள்ளை பாத்தியா? சதாசிவா, பொண்ணு எப்படி? ரொம்ப லட்சணமா இருக்குது. பையனுக்கு பிடிச்சிருக்குதா? ஏண்டா, உனக்கு பிடிச்சிருக்குதாடா பொண்ணு? ஏண்டா பேசாம என்னடா சேர் அப்பா, என்ன பொண்ணு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. கிளாஸ்கோ பேபி மாதிரியா இருக்கா. விட மாட்டானே. அப்போ முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கிறது? இந்த வாரமே வச்சுக்கிறது. வர்ற வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமா? முடியாது. ஏண்டா? வெள்ளிக்கிழமைனா பெருமாள் கோயில்ல நான் கோலி ஆடுற வழக்கம். அப்ப வேற டேட்டு கேளு. ஏண்டா, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை கில்லியும் இல்ல கோலியும் இல்ல. வச்சுக்கோ. சத்தா, ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா பையன் சொல்லிட்டான். சரி, அப்ப சரி, ஞாயிற்றுக்கிழமை மத்த ஏற்பாடுலாம் பண்ணுங்க. நான் பையில எடுத்துக்கிட்டு வரேன் ஞாயிற்றுக்கிழமை காலைல. பாத்துங்களா? மாமா, எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடணும். கட்டி நீயும் வரணும்டா. தமாஷா பேசுறான். மாணிக்கம், மாப்பிள்ளை எப்படி? பார்த்தனே, அதை எம்பாயால வேற சொல்லணுமா? புரிஞ்சு போச்சு. மாப்பிள்ளை ஒண்ணுன்னு சொல்லாம சொல்றான். அதுல பாரு மாணிக்கம், நான் எதிரையும் பார்க்க தயாரா இல்ல. நான் வரேன். ஏன் கிளம்புற? இங்க என்ன வேலை இருக்கு எனக்கு? அதான் வந்தாச்சு. எந்த பாக்கணுமோ எல்லாம் பார்த்தாச்சு. இனிமே உங்க தயவு தேவையில்லை. என்ன அது வெறி பிடிச்ச மாதிரி போறான்? வெறி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. நல்ல மாப்பிள்ளை பிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்களே. மாப்பிள்ளைக்கு என்னடி குறைச்சல்? வால் ஒண்ணுதான் குறைச்சல். இல்ல அவனுக்கு. எதுக்கும் கவலைப்படாத தம்பி, சொன்னபடி தைரியமா செய். அவர் மட்டும் சந்தேகப்படாதபடி. அம்மா எல்லாம் பாத்துக்கோங்க. என்னமோங்க, உங்களை நம்பித்தான் இந்த காரியத்திலே இறங்குறேன். ஆசீர்வாதம் பண்ற நேரத்துல இவங்க அப்பா அருவாரோட வித்துற போறான். அருவாள் வருது. கொல்ல பக்கமா போங்க. மாப்பிளைக்கு வழியை பாத்தியா? அப்ப வாசல் பக்கம் போங்க. கொண்டு ஒண்ணு இந்த விளையாடுறியா? இந்த பாரு, நீ மாத்திரம் டிலே பண்ணாம டயத்துக்கு இடத்துக்கு வந்து சேரு. சரி போங்க. பிரபாலு, எனக்கு நம்ம பக்கு பக்குங்குது. இந்த நேரத்துல ஏன்டா போய் பக்கு பக்குன்னு? பொண்ணோட அப்பனை பத்தி கவலைப்படுறியா? அதெல்லாம் கவலைப்படாத. பொண்ணை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போ, தாலிய கட்டு. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா ஆண்டி இருக்கான். ஆமாங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். பானா, கத்தி, கட்டாரி, பிச்சுவம் எல்லாம். போறதா கிளம்புற? கல்யாணத்துக்குடா. கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நீ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வா, ஆசீர்வாதம் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். பானா, பிச்சுவா போ. மீனாட்சி, என்னடி இது தேர ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சுக்கிட்டு இருக்கிற? சீக்கிரம் வா, அவன் ஜோடியோட வந்துருவான்.
யாரோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? இவ யாரா அவ யாரோன்றா அவன் என் உயிர் தோழன் வயசுலதான் கொஞ்சம் பிந்திட்டான் புடி வந்த உடனே ஆசீர்வாதம் பண்ணு. என்னடி சத்தம்? சத்தம் அங்க இல்லைங்க, இத உங்க காலடியில கிடக்கு பாருங்க. கிருஷ்ணாது மாணிக்கா என்ன விசுவாசம் பாரு, விழுந்தாலும் விழுந்தான் நெடும்பரம் போல விழுந்திருக்கிறான். என்ன திரிவுபடுத்தான், தூக்கம் வருதா? எந்திரா, தூங்கிடாத. ஏமா எந்திரிமா, நீ எந்திரி. அதையா எழுப்புறேன், ஒரு தடவை பார்த்து ஜன்னி கண்ட மாதிரி இருக்குது. சரி சரி, கண் குளிர பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இத பார்த்தா கண்ணு குளிராது, எரியும். உண்டா எப்படியோ தொலைட்டு. இந்தா எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனோட சேர்ந்து வாழ். ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. பொண்ணை பார்த்து ஒரு 4 வார்த்தை புத்திமதி சொல்லுங்களேன். என்ன அது ஜகா வாங்குறான், ஏதோ சொல்லி தொலைவோம். பழகுன தோஷம் ஏதோ நல்லா என்கிட்ட ஐடியா கேட்டு என் பொண்ணுக்கே தாலியை கட்டி என் வீட்டுக்கே வந்து ஆசீர்வாதம் கேட்கிறான். மீனாட்சி எடு அருவாலே. காலையில அந்த தான பிடிக்க குடுத்துங்க. அப்படி முண்டோம் முண்டோம் எதை எப்ப செய்யறது தெரியாம இப்ப ஏண்டி கொடுத்த? இவனுக்கு என்னத்துக்கு அருவாளு? என் கையே போச்சு. ஏயா வீச்சு வீச்சுன்னு கத்துற? மரியாதையா பேசு. இனிமே அது உன் பொண்ணு இல்லையா, என் பொஞ்சாதி. பாத்தியாடி என்ன சுத்தமா சொல்றான்னு? தம்பி உண்மையா தானுங்களா சொல்லுது? வாஸ்தவம் தான். யோசிக்க பயல 42ல என் பொண்டாட்டிய நான் எப்படி சிறை எடுத்தேன்னு கேட்டு 68ல என் பொண்ணு நீ சிறை எடுத்துட்டியா? ஏயா குரல் குறையுது, கோவம்லாம் என்னாச்சு? இனி ஏழு கோவம். ஏன் ஸ்டாக்கு தீந்து போச்சா? கோணப்பைய குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருப்பான். என்ன இருந்தாலும் நீ என் மருமகன் ஆயிட்ட. மீனாட்சி என்னங்க? சமையல கவனி. சரிங்க. மாணிக்கம் உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. வந்தா அடக்காதையா, சிரிச்சுடு. மாப்பிள நீதாண்டா என் மாப்பிள. மாமா நீதாண்டா என் மாமா. நீ தாண்டா நீங்க தாண்டா மாமா. நீ தாண்டா என் மாப்பிள. மாமா மாப்பிள மாப்பிள